பிக் பாஸ்ல டிக்கெட் டு ஃபினாலேவ பாரு வின் பண்றதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்ற அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கறது புரியுது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். பிக் பாஸ்ல டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. 6வது டாஸ்கா கில்லர் காயின் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டாஸ்கை எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? அண்ட் இந்த ஒரு டாஸ்கை நம்ம எதிர்பார்த்தபடியே கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு சில கூட்டுக்கலவணிதனம் பண்ணி சபரியை முதல் ஆளா வெளியேற்றிட்டாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சபரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஸோ அவரை நம்ம முதல்ல அடிச்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு பாயிண்ட் கம்மியாயிரும். எப்படி பார்த்தாலும் முதல்ல வெளியே போனதுனால அவருக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கேம்ல அவரை டவுன் பண்ணிட்டாங்க. அடுத்து கமருதீனையும் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது பாரு அண்ட் விக்ரம். அதுல பாரு தான் செகண்ட் பிளேஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 3 ரவுண்டு பேலன்ஸ் இருக்கு. பாரு மற்றும் சபரி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்காங்க. அதுல சபரி இந்த ரவுண்ட்ல கம்மி ஆயிட்டதுனால பாரு எப்படியாவது இந்த ரவுண்ட்ல ஒரு 5 to 10 மார்க் வந்து எடுத்துடுவாங்க. அப்படி பார்க்கும்போது சபரிக்கு ஈக்குவலா அவங்க வந்துருவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய 3 ரவுண்ட்லயுமே கண்டிப்பா பாரு அண்ட் சபரி இவங்களை டார்கெட் பண்ணும்போது பாரு வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுத்துட்டாலுமே இந்த ஒரு கேம்ல ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. அண்ட் இதன் மூலியமா பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு டிக்கெட் ஃபினாலேவை வின் பண்றதுக்கு பாருக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா டாஸ்க் பீஸ்ட் வினோத் இருக்காரு, சபரி இருக்காரு, நல்ல பாடி பில்டராட்டம் கமருதீன் இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த டாஸ்க்லாம் இவங்க தான் வின் பண்ணுவாங்க, டிக்கெட் ஃபினாலேல இவங்க தான் போவாங்க நம்ம ஒரு பர்சனை மைண்டில் நினச்சி வச்சுட்டு இருந்தோம். ஆனால் அது எதுவுமே இல்லை, நான் தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாரு திடீர்னு உள்ளே போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாரு இருக்கிறதுனால ஷோ நல்லா இருக்குது, ஆனால் பாருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் இல்லாமல் பாருவால் ஃபைனல்ஸ் போக முடியாது இல்லையா? இந்த ஒரு டிக்கெட் ஃபினாலேல அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக ஃபினாலேக்கு போயிடுவாங்க. அதன் அடிப்படையில் கூட டீம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தோட அப்டேட் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவே ஆக்குபைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஜனநாயகன் படம் விஜய் சாரோட கடைசி படம் வரப்போகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக நடந்துருந்துச்சு. அன்னைக்கே படத்தோடைய ட்ரைலர் டீசர் ஏதாவது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் படக்குழு அந்த ஒரு விஷயத்தை செய்யலை. முழுக்க முழுக்க தளபதிக்கு ட்ரிபியூட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ படம் ரிலீஸே பக்கத்தில் வந்துருச்சு. ட்ரைலர் வராமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ட்ரைலருக்கான டைம் வந்தாச்சு. வரப்போகிற ஜனவரி 2, அதாவது நாளைக்கு படத்தோட ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. தளபதி அவர்களோட கடைசி படம் ஏற்கனவே சோசியல் மீடியா ஃபுல்லாக சின்ன அப்டேட் வந்தாலும் அப்படியே ஆக்குபைட் பண்ணிக்குது. ட்ரைலர் அப்படிங்கும் போது சொல்லவே வேணாம். இதற்கு முன்னாடி வந்த அத்தனை தமிழ் பட சாதனைகளையும் முறியடிச்சுட்டு முன்னுக்கு போய் நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதே போல தான் படம் ரிலீஸ் அப்பையும் ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிமாக அந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தளபதியோட படத்துக்கு மிக பெரும் அளவில் வெறியோட வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்கள் அந்த படத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மக்களே, ஹாப்பி நியூ இயர்.